உருளைக்கிழங்கு மசால் போண்டா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடலை மாவு 3/4 கப்பு, மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயப்பொடி, மஞ்சள் தூள், சோம்பு, 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய். வாங்க இப்போ உருளைக்கிழங்கு மசால் போண்டா செய்யலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கலாம். இது மசால் செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசால் செய்ய தேவையான அளவு எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னாக்கா மாவு கரைக்கும் போது கொஞ்சம் மிளகாய் பொடி போடுவோம், அதனால். கொஞ்சமாக உப்பு. பஜ்ஜி மாவுக்கும் நம்ம போண்டா மாவுக்கும் நம்ம உப்பு போடுவோம், அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. மசாலுக்கு நல்லா ஒரு வதக்கணும். நாம் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி கையிலேயே நல்லா இந்த மாதிரி கையிலேயே மத்திச்சு விட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு பெரட்டி ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ போண்டா செய்ய மாவு கரைச்சிக்கலாம். கடலை மாவு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஏற்கனவே மசாலையும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இது போண்டா மாவுக்கும் தேவையான மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். உப்பு, பெருங்காயப்பொடி, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு போண்டா மாவு பதத்துக்கு மாவு கரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக, தண்ணி தொட வேணாம். அப்படி உங்களுக்கு கையில் ஒட்டுச்சுனாக்கா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. வாங்க அடுப்பை பற்ற வச்சு கடாயை போட்டுக்கலாம். போண்டா போட்டு எடுக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மாவில் நனைச்சி அதை காமிச்சிட்டு இருக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு மசால் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.